அண்ணி இந்தம்மா. கடவுளே, புதிய இடம், நீ தான் எல்லாத்தையும் நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும். அண்ணன் இருந்திருக்கலாம்ல. என்ன நீ அண்ணனும் கோபியும் வெளியே போயிருக்காங்க, நீங்க தானே சொன்னீங்க. புஷ்பா, நான் உன் புருஷன்னு சொன்னமா? அவருக்கு ஆபீஸ்ல லீவ் கிடைக்கல, அதான் வேலைக்கு போயிட்டாரு. எல்லாம் இங்கதான் புஷ்பா கிளம்பிட்டு இருந்தோம். போன் வந்தோடனே அவங்க கிளம்பிட்டாங்க. போலீஸ் நேரா மண்டபத்துக்கு வர சொல்லிட்டாங்க. என்ன கொடுமை நீ இது? ஏற்கனவே அந்த கொலகார பாவிக்கு மூத்த பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுத்து அவன் அவளை படாத பாடு படுறான். இப்ப சின்ன பொண்ணே அவனுக்கே கொடுக்குறாரு. அம்மா, ஆத்தரம் கண்ணை மறைச்சா எதுவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் உங்க அண்ணன் மயில் மாமா அன்னைக்கு மகா வந்து என்ன பேச்சு பேசுறாரு தெரியுமா? ராசி இல்லையா அவர் எண்ணத்துக்கு, அவர் எது செஞ்சாலும் விளங்காதத்த. நீயாவது வாய் விட்டு சொல்லிட்டு சம்பந்தம். என்னால மெல்லவும் முடியல, துப்பவும் முடியல. இங்க கிளம்பும் போது அவரு நம்ம எல்லாரும் ஒன்னா பால் காய்ச்ச போனா என் தம்பி மனசு இன்னும் கஷ்டப்படுமேன்னு புலம்புறாரு. என்னத்தான் சொல்றது? அத்தை, பெரிய மாமாக்கு இருக்கிற பெருந்தன்மை மாதிரி சுட்டு போட்டாலும் யாருக்கும் வராதத்த. அதே மாதிரி மயில் மாமாக்குள்ள பழி வாங்குற குணமும் யாருக்குமே வராதத்த. யாரடா பழி வாங்குறோம் சொல்லி வெறி கொண்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. எங்க அப்பா அன்னைக்கே சொன்னாரு, அவர் சகவாசமே வேணாம், அவரோட செய்கை சரியில்லை, அவர்கிட்ட பழக்க வழக்கத்தை நிப்பாட்டுங்கன்னு. இவர் அதெல்லாம் கேட்காம திரும்ப திரும்ப தம்பின்னு அலைஞ்சா இப்படித்தான் இருக்கேன். விடுறா சம்பந்தம். பெரியண்ண குணத்தையும் மாத்த முடியாது, சின்ன கோவத்தையும் மாத்த முடியாது. இதெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல. போகட்டும் புஷ்பா, போற வரைக்கும் போகட்டும். எனக்கு என்னமோ அந்த குடும்பம் உருப்புற மாதிரி தெரியல. உறவு நீ ஒருத்தி இருந்த உன்னை அவ்வளவு பேச்சு பேசுறாங்களே, என்னத்தான் செய்யறது? சரி, நான் கிளம்பட்டுமா? என்ன இது, இருந்து சாப்பிட்டு போலாமே. இல்ல புஷ்பா, நான் போகணும். அங்க போலீஸ் கச்சேரி அது இதுன்னு அலையறாங்களே, வந்த உடனே என்ன ஏதுன்னு விசாரிக்கணும்ல. ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் நேரமே சரியில்லை அண்ணி. அத்தை, எதுக்கு நீங்க இந்த கோகுல் போயிட்ட எல்லாத்தையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. வரட்டும், நான் என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன். ராகினி, நீ வேணா இருந்துட்டு வரியாமா? அம்மா, நேத்து வந்தது, இன்னும் Dress கூட மாத்தல. நான் வேணா வீட்டுக்கு போயிட்டு கீதாவையும் கூட்டிட்டு வரட்டா? சரி, வா போலாம். ஆமா, மகா எங்கம்மா? உள்ளதான் இருப்பா நீ. இந்த உள்ளதான் இருக்கு, போங்க. மகா, பாத்து இருந்துக்கோமா, அத்தை போயிட்டு வர. இவ்வளவு நாள் நைட்ல தான் கனவு கண்டுட்டு புலம்பிட்டு இருந்தா. இப்ப பகல்லையே தனியா என்ன பேச ஆரம்பிச்சிட்டா. அது நினைச்சாதான் நீ கஷ்டமா இருக்கு. ஏதாவது கோயில்ல கூட்டி போய் கழிப்பு கட்ட வேண்டியதானே? எத்தனை கோயிலுக்கு கூட்டிட்டு போறத நீ? இடத்த மாத்தினா சரியா வந்தா இங்க வந்திருக்கோம். இங்க வந்து இப்படின்னா இந்த வீட்டுக்கு நீங்க வந்த நேரம் புஷ்பா, இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரியா? நான் வரேம்மா. சரி நீ சம்பந்தம், நான் வரப்பா. வாமா. வரேன், வரேன். சாமி வாங்கோ, நல்லா இருக்கல? நல்லா இருக்கேன் சாமி. அப்பா உங்களை பார்த்து இந்த பணத்தை கொடுத்துட்டு வர சொன்னாரு. அப்பாவை நான் ரொம்ப கேட்டதா. கண்டிப்பா சொல்றேன். வீட்டுக்கு ஒரு நாள் வந்துட்டு போங்க. வரேன். இந்த கோயிலே நேரம் சரியா இருக்கு. நான் வரேன், ஒரு நாள் வரேன். வாங்க. சரி, நான் வரேன் சாமி. நடக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்தா ரொம்ப எரிச்சலா இருக்கு பரமு. பாத்தியா, ஏதோ ஆகாதவங்கள அவமானப்படுத்துற மாதிரி என்கிட்ட பண்ணிட்டு போறாரு. புருஷங்கிற உறவு இதுதானா? அக்கா, முடியல பரமு. கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர்னு சொல்லுவாங்க. எல்லாம் ஏமாத்து வேலை, கடமைக்குன்னு ஆயிப்போச்சு. இதே மாதிரி கோவில்ல என்ன பார்க்க எத்தனை நாள் தவம் கடத்திருப்பாரு. காமு காமுன்னு உருக்கி இருப்பாரு. உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு சொல்லி இருப்பாரு. உன்னை பார்க்காம இருக்க முடியல, பேசாம இருக்க முடியலன்னு எத்தனை தடவை அலைய அழைச்சிருப்பாரு. இப்போ வலிய போய் பார்த்தோம், மூச்ச திருப்பிட்டு போறாரு. இப்போ எனக்கு இந்த கல்யாணங்கிற ஒண்ணு மேல அவ்வளவு ஆத்திரமா வருது. சண்டையோ சச்சரவோ பெத்தவங்க கிட்ட போட்டுக்கிட்டு அந்த வீட்டுல இருக்கிறது எவ்வளவு நல்லது. உறவு வேணும்னு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இப்படி மனுஷ தன்மையே இல்லாம எதிரிய பாக்குற மாதிரி பாத்துட்டு போறாரு. இதுக்கா கல்யாணம் பண்ணது? நான் கூட கல்யாணம்னதும்
வேற என்னமோ நினைச்சேன். இருக்கிற உறவை பெருக்கிக்கிறது நினைச்சேன். நம்ம பக்கம் கொஞ்சம் பேரு, அந்த பக்கம் கொஞ்சம் பேரு, எல்லாரும் சேர்ந்து உறவை வளர்க்கறதுதான் இந்த கல்யாணம் நினைச்சேன். ஆனா இருக்கிற உறவுகள் எல்லாம் இந்த கல்யாணம் தானே பிரிக்குது. கொடுமடா சாமி. நம்ம குடும்பத்துல 2 கல்யாணம் நடந்துச்சு. மகேஷ்க்கும் எனக்கும். நாங்க யாராவது நிம்மதியா இருக்கோமா? அவளுக்கு அவன் நாத்தனாரு, எனக்கு என் அத்தை. சரி, இவங்களாவது அடுத்தவங்க நினைச்சு மனசை தேத்திக்கலாம். ஆனா கட்டின புருஷன் எல்லாம் தெரிஞ்சவர்னு நம்ம நம்புற ஆளு அவரே. ச்சே. விடுக்கா, மூர்த்தி அத்தானை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இல்ல பரமு, நான் மூர்த்திய பத்தி மட்டும் சொல்லல. அந்த இடத்துல வேற எந்த மாப்பிளைய வச்சாலும் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்கள புரிஞ்சுக்க முடியுது, நல்லா பேச முடியுது. ஆனா கல்யாணம்னு ஒண்ணு நடந்த உடனே புரிஞ்சுக்க முடியல, பேசவும் முடியல. இப்ப பார்த்தல, கல்யாணம் முடிச்சா புதுசா சொந்தங்கள் வரும்னு நினைச்சேன். ஆனா இங்க வர்றது எல்லாம் சண்டைக்காக தானே வராங்க. அக்கா, இல்லடி பரமு, எனக்கு இப்ப உன்ன நினைச்சதானே ரொம்ப கவலையா இருக்கு. எங்களுக்காவது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இந்த சண்டை பிரச்சனைன்னு வந்துச்சு. ஆனா உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்துருச்சு. என்னக்கா பண்றது? எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தானக்கா போகணும். என்ன பரமு சொல்ற? வேற என்னக்கா பண்ண முடியும்? அப்பாவோட பிடிவாதம் தான் உனக்கு தெரிஞ்சதாச்சே. அது அதுக்கு மேல எனக்கு ஒரு விஷயம் புரியல பரமு. அப்பா பெரியப்பா குடும்பத்தை பழி வாங்குறாரா, இல்ல நம்ம குடும்பத்தையே பழி வாங்குறாரான்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம் பரமு, நீதான் உன் கல்யாண விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அக்கா, கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு இப்பதானே நீ சொன்ன. இல்ல முதல் தாரம் என்ன, 2ஆம் தாரம் என்ன, எல்லாத்துக்கும் நான் ரெடி ஆயிட்டேன்க்கா. போலாம்க்கா. இருங்க 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 செத்த இருங்க இருங்க. அட ஐயா, என்ன இதெல்லாம்? குடிங்க. எங்க முதல்ல குடிங்க. நான் தான் வாத்தியத்துக்கு பணம் வாங்கிட்டேனுங்களே. இது உங்க வாத்தியத்துக்கு இல்ல, நீங்க பேசின உண்மைக்கு. உண்மைக்கு விலை கொடுக்க யாராலையும் முடியாது. எதோ என்னால முடிஞ்சது. இந்த புடிங்க முதல்ல. ஐயாங்கிறேன். ஐயா ரொம்ப நன்றிங்க. எதுக்குங்க இதெல்லாம்? அத்தனை பேர் முன்னாலேயே இந்த கல்யாணத்தை நிறுத்தி என்னையும் என் குடும்பத்தையும் கேவலப்படுத்த நினைச்சவங்களை அவங்கள அசிங்கப்படுத்தி கரியை பூசி அனுப்பிச்சு பாத்தீங்களா? அதுக்கு தான் இது. இந்தா இத புடி. இத ஒரு பையில வச்சு எடுத்துட்டு வா. சரிங்க. ஐயா ஐயா, நான் என்னங்க பண்ண? நான் என் காதால கேட்டதை பார்த்ததை சொன்னேன். ஆத்தாலும் கேட்டாலும் சபையில வந்து சொல்லணும்ல. தான் ஆடாட்டியும் தான் சதையாடும்னு சொல்லுவாங்க. அது உங்க விஷயத்துல பொய்யாயி போச்சே. கூட பிறந்த அண்ணனா இருந்தாலும் அவர் பண்ணது தப்புத்தான் சொல்லி சபையில வந்து சொன்னீங்க பாத்தீங்களா? அது யாருங்க சொல்லுவா? வேணாங்க வேணாங்க, அந்த ஆளு எனக்கு அண்ணனே சொல்லாதீங்க. வேணா, அது கேட்டாலே என் நெஞ்சு எரியுது. ஒத்த மகனை தூக்கி கொடுத்துட்டேனே. அவன் பண்ண சதியெல்லாம் ஒண்ணுன்னா ஞாபகத்துக்கு வருது. அவனால நன்மை அடைஞ்சவன்னு இந்த ஊர்ல எவனும் கிடையாது. நீங்க பாதிக்கப்பட்டவங்க. நான் இங்க வந்து உங்க குணம் தெரியாம, உங்க குடும்ப விவரம் தெரியாம அந்த அயோக்கியனுக்கு பொண்ணு கேட்டேன். எவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணி. விடுங்க விடுங்க மயிலு, பழச பேசி என்ன ஆக போகுது? இப்போது சுதாரிச்சு விலகுனீங்கல்ல, அந்த அளவுக்கு போதும். இல்லைன்னா இதை விட இன்னும் பெரிய இழப்புக்கு ஆளாயிருப்பீங்க நீங்க. சரியா சொன்னீங்க ஐயா. மயிலு, பழசெல்லாம் மறந்துருங்க. பழைய ஜெகனான என்னை பார்க்க வேண்டாம். உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் கேளுங்க, நான் செய்ய தயாரா இருக்கேன். பிடிங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அப்ப நான் வரேங்க ஐயா. வாங்க 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 வாங்க. தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. ஐயோ, நான் தான் சொல்லணும். ரொம்ப நன்றி தம்பி. நான் உங்களுக்கு நினைச்ச துரோகத்துக்கெல்லாம் நான் பிராயச்சித்தம் பண்ணிட்டேன். ஐயா, உங்க உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். இந்த பாருங்க தம்பி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கும் அந்த கோபி பையட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாவே இருங்க. பெரிய களவாணி பையன். அவன் காரியம் நிறைவேற வரைக்கும் ஓயவே மாட்டான். எதையாவது எங்கேயாவது பிடிச்சி உள்ள நுழைவான். அடுத்தவன் குடும்பத்தை கெடுக்கிறதுனா அவனுக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி. ஐயா, உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கும்போது எனக்கு என்னையா பயம்? அப்புறம் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணுவீங்களா? என்ன தம்பி இப்படி கேட்டீங்க? உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறீங்க? என்ன கேளுங்க, சொல்லுங்க. இல்ல, இந்த ஊர்லயே ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். என் ஜாதகத்தை பார்த்து என்ன தொழில் பண்ணா நீடிச்சு நிக்கும்னு ஒரு ஜோசியரை பார்க்கணும். அதான் நீங்களே ஒரு நல்ல ஜோசியரா பார்த்து சொன்னா. அட, நல்ல ஜோசியர் தானே, கவலையை விடுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு. ஏன் ஐயாவுக்கும் தெரியுமே? இல்ல இல்ல இல்ல, எல்லாத்துக்கும் மாமாவை கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்காதான். அட விடுங்க, நான் இருக்கேன்.
நீங்க கிளம்புறதா இருந்தா எனக்கு தகவல் சொல்லுங்க, 2 பேரும் சேர்ந்து போவோம். இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நன்றி. நன்றியா? உங்களுக்கு உதவுறது என் கடமைங்க. நீங்களும் என் பையன் மாதிரி தான். சார் வாங்க, நான் உங்களை கார்ல டிராப் பண்ணிடுறேன். அது என்னங்க நீங்க புது மாப்பிள்ளை, இப்ப நீங்க வெளியில சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. நீங்க உள்ள போங்க, எனக்கு இது பழகி போச்சு. நான் வரட்டுங்களா? என்னங்க கடைக்கு போகாம படுத்திருக்கீங்க? ரொம்ப அப்செட்டா இருக்கு மலர். நடந்துருச்சு, இதுக்கு மேல என்னங்க பண்ண முடியும்? இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஹலோ. என்னடா ஹலோ? என்ன யோசிக்கிற? கோகுல் எப்படி முடிச்சு வைக்கலாம்னா? ஏண்டா உனக்கும் என் மாஜி மனைவிக்கு அறிவே இல்லையா? எவ்வளவு சொன்னாலும் புத்தியில ஏறாது. ஏண்டா சும்மா சும்மா என்ன தொந்தரவு பண்றீங்க? தப்பிச்சிட்டோன்னு நினைச்சு திமிரா பேசாதடா. மாட்டுவேன், மறுபடியும் மாட்டுவேன். நீ இத பாரு, என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏய் ஏய் நிறுத்துடா. மனசுல என்ன உனக்கு பெரிய சிஐடி நினைப்பா? ஏண்டா உன் தொல்லையும் உன் செகண்ட் ஹேண்ட் தொல்லையும் தாங்க முடியாம தான் உங்களை போட்டு தள்ள ட்ரை பண்ணண்டா. என்ன கோபி ஷாக் ஆகுற? ஆமா, நான் தான் முயற்சி பண்ண. உன்னை கொல்ல வந்த மடையன் பண்ண தப்பான காரியத்தினால நீ பொழைச்ச. இல்லனா இந்நேரம் மலக்கழுகு உன்னை கொத்தி தின்னுருக்குண்டா. டேய், நீ அவனை செத்தே தொலைஞ்சிருக்கலாம்டா. ஏன்டா இப்படி சாக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க? ஏய், நீ எதுக்கு உசுரோட இருக்கணும்? எதுக்கு உயிர் வாழணும்? உன்னை கொல்லத்தாண்டா. டேய், என்ன 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 கொல்றதுக்கு? டேய், இப்ப நான் உங்க 2 பேரையும் கொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. பேசுடா, பேசு. நீ என்ன பேசணுமோ பேசு. இருக்குடா, இருக்கு உனக்கு. ஒரு நாள் வச்சு இருக்கிறேன் உன்னை. யாருங்க? ஒரு கெட்டணம் பிடிச்ச அயோக்கிய ராஸ்கல், 1ஆம் நம்பர் கேடி பைய. நேர்ல வந்து பேசுறதுக்கு தைரியம் இல்லாம போன்ல கதை எழுந்துட்டு இருக்கான். சை, என்ன கடுப்பேத்துறீங்களாக்கும்? டேய், ஜெகநாதன் பெத்த பொண்ணுங்க 2ஐயும் கல்யாணம் பண்ணி அவரோட ஏகப்பட்ட சொத்துக்கும் நான் தான்டா வாரிசா இருக்கேன். இனி உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீ போன என் மாஜி பொண்டாட்டிக்கிட்ட கூட, நான் அவகிட்ட பேசிக்கிறேன். இப்ப பேசணும் அவ்வளவுதானே? வாடா, நேரா வீட்டுக்கே வா. எல்லாரும் இருக்காங்க, நீ சொன்னவங்களும் இருக்காங்க. தைரியம் இருந்துச்சா நேரா வீட்டுக்கு வந்து பேசு. வரியா? வாடா. யாருங்க அவனா? சொல்லுங்க கோபி, அவனா? இவன் ஒருத்தி எப்ப பார்த்தாலும் புருஷன் வேற கோபி கோபின்னு கூப்பிட்டு. அப்பா கோபி, பரண்மேல இருக்க அந்த சரவு கொடுத்து கொஞ்சம் எடுத்தாரியாப்பா? இந்த எடுத்தாரேம்மா. சரி. காஃபி குடிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணி, உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு அண்ணி. எனக்கா? ஆமா, உங்க சிஸ்டர் லைன்ல இருக்காங்க. ரோஹிணி, சொல்லு ரோஹிணி. அக்கா, ரோஹிணி அக்கா, என்னாச்சு அக்கா? அக்கா, அந்த அந்த ராஸ்கல் கோகுல் அவன் என்ன பண்றான்? ரோஹிணி, நீ கவலைப்படாத, நானும் கோபியும் உடனே வந்து உன்னை காப்பாத்துறோம். நீ எங்க இருக்க சொல்லு அக்கா. அந்த ராஸ்கல் என்ன ஒண்ணு சொல்லு ரோஹிணி, சொல்லு. என்ன கொஞ்சம் அக்கா? ஆமாக்கா, சூப்பரா கொஞ்சறாக்கா. நீயும் வந்தான்னு வச்சுக்கோ, ஏன் உன்னையும் நல்லா கொஞ்சுவாங்கா. பொறுக்கி ராஸ்கல், உன் வேலையா இது? ஆமா, எத்தனை வருஷம் ஆனாலும் என் குரல் உனக்கு மறக்காது இல்ல? என்ன மலர், உனக்கு தாலி கட்டி புருஷனா இருக்கும் போது டேன் கூப்பிட்ட, இப்போ உன் தங்கச்சிக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறமும் டேன் கூப்பிடுற, இன்னைக்கு கல்யாணத்துல டேன் கூப்பிட்ட. ஏன் மலர், உனக்கு என்ன டேன் கூப்பிடணும்னு ஆசையா இருக்கா? போன வச்ச திரும்ப கூப்பிடுவேன், பரவாயில்லையா? கேள்டி, என் பேச்ச கேட்டுத்தான் ஆகணும். அதுதாண்டி உன் தலையெழுத்து. கேட்டுக்கிட்டே இருக்கணும். அன்னைக்கு நான் சொன்னதை ஒரு நொடி கேட்டிருந்தீனா இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. அதான் அதான் இப்ப கேளு, பேசு, பேசுடி மாப்ள. இதோ இதோ வரமாமா. இது பாரு, எனக்கு ரொம்ப நேரம் பேசுறதுக்கு டைம் இல்ல. பால் பழம் சாப்பிடணும்னு கூப்பிடுறாங்க.
மலர் நம்ம 2 பேரும் ரொம்ப லக்கி இல்ல? 2 தடவை பால் பழம் சாப்பிட போறோம். ஆக்சுவலி மேட் ஃபார் ஈச் அதர். இப்போ நம்ம தான். சரி, சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இதுல நீயும் லக்கி, நானும் லக்கி. எப்படி தெரியுமா? உனக்கு என்ன பிடிக்கல, என்ன விட்டு போயிட்ட. என்ன இன்சல்ட் பண்ண உன்னை பழி வாங்கறதுக்கு உன் தங்கச்சி என்ன கிடைச்சிருக்கா. சோ நானும் லக்கி தானே. பட் ரோஹிணி தான் பாவம் இல்ல. வெரி வெரி பேட் சிச்சுவேஷன். இப்படி வச்சுக்கலாமே, அவ பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை தர ஒரு பர்சன் வேண்டாமா? அதுதான் நான். இன்னைக்கு உன் அருமை தங்கச்சி ரோஹிணிக்கு சாரி 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 அப்படிலாம் சொல்ல முடியாது. சரி, இப்படி வச்சுப்போம். சம் ஸ்பெஷல் நைட். பாவம், நீ பண்ண தப்புக்கு அவ சிலுவையை சுமக்க போறான். இந்த பாவம் உன்னை சும்மா விடாது. இன்னைக்கு இருக்குடி ரோஹிணிக்கு. யார் ரோஹிணியா? ராகினி சொன்னுச்சு. அவனா? எனக்கும் அவன் தான் போன் பண்ணான். ஜெயிச்சிட்டேன் பத்தியான்னு திமிரா பேசினான். ரோஹிணி நினைச்சதாங்க பயமா இருக்கு. ரோஹிணி என்ன பாடுபடுத்த போற பாருன்னு சொல்லிட்டு போன வச்ச. என்ன பண்றது மலர்? மச்சான் சம்பந்தம் இந்தாங்க மச்சான். மகா ரிஷியுமா? ஆ மச்சான், கேட்டீங்கல்ல மச்சான். மகா ராத்திரியும் பகலும் பாண்டி நினப்பாவே இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் ஸ்கூலுக்கு போதோ அந்த அளவுக்கு அதுக்கு நல்லது. அதான் மச்சான். கையோட ஸ்கூல்ல கொண்டு கொடுத்துடலாம். வா போலாம். சரிங்க மச்சான். வரேன்க்கா. தேவையில்லாத போன் அட்டன் பண்ணாத.